வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4x4 கியூபோட கடைசி லேயரில் எப்படி ப்ளஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக வேண்டிய இந்த வீடியோ அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ் போடுறது வந்து சாதாரணமாக 3x3 ப்ளஸ் போடுற மாதிரி கிடையாது. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பேரிட்டிலாம் வரும். இந்த பேரிட்டிலாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னக்கூட்டி இந்த எட்ஜெல்லாம் சேர்க்கறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருந்தேன். எட்ஜ் ஃபார்முலா பயன்படுத்தி எப்படி பண்ணணும், எட்ஜ் ஃபார்முலா பயன்படுத்தாம எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒன்லி நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து இந்த எட்ஜெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பார்க்க போகல. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் மொக்கொலிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 லேயர், அதாவது டாப் லேயரு, ஃபர்ஸ்ட் லேயரு, செகண்ட் லேயர் இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து இந்த எட்ஜையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம், இந்த எட்ஜையும் ஜோடி ஜோடியாக சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல எப்படிலாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி நான் வந்து 3x3 பண்ணி வச்சுருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்கள். அதாவது 3x3க்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. பாருங்கள், இது 3x3 கியூப். இங்கே ரெண்டு ரெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு தான் ஒரு சிங்கிள் எட்ஜ் பீஸாக இருக்கும். ஓகேவா? அங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இது மற்றபடி கார்னர் பீஸ் எந்த சேஞ்சுமே கிடையாது. இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படிலாம் வரலாம் அப்படின்னா மொத்தமாக வச்சுருக்க பாருங்க. இப்படி வரலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி என்னென்னா சென்டரில் மட்டும்தான் எல்லோ இருக்கும், 4 பக்கமும் எல்லோ இல்லாமல் இருக்கும். இது வந்து கேஸ் நம்பர் 1. உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நோட் பண்ணிவிடுங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 1/5 அப்படிங்கிறது 5ங்கிறது மொத்தம் 5 பக்கம். ஓகேவா? இதில் 5 பக்கம் வருங்க. 1 2 3 4 5. இந்த 5ஐயும் நம்ம எல்லோவா மாற்றுறது தான் நம்மளோட மோட்டிவ். அதாவது 5/5 கொண்டு வரணும். அதுதான் ப்ளஸ் போடுறதுக்கு அர்த்தம். ஓகேவா? என்ன பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த 5ஐயும் ப்ளஸ் போடுறது தான் நம்மளோட மோட்டிவ். உங்களுக்கு எப்படிலாம் வரலாம்னா, இந்த சென்டர் பீஸ் மட்டும் எல்லோ வரலாம், 4 பக்கமும் எல்லோ இல்லாமல் வரலாம். இது வந்து கேஸ் நம்பர் 1. இந்த ஏர் மார்க் போட்டிருக்கீங்களா, 1/5. 1/5 இப்படி வரலாம். இது ஒரு கேஸு. ரெண்டாவது எப்படி வரலாம்னா, 2 மட்டும், அதாவது சென்டர் இருக்கும் ப்ளஸ் சைடில் 1 இருக்கும், 3 அண்ணா வந்து எல்லோ இல்லாமல் இருக்கும். இது வந்து 2/2. ஓகேவா? இந்த மாதிரி வரலாம். இப்படி வரலாம். 3 இடத்துல வந்து எல்லோ இருக்கும், 2 இடத்துல இல்லாமல் இருக்கலாம். அதான் 3/5 ஏன்னு போட்டிருக்கேன். பின்னு நடத்தினா அதே 3 தான். இப்படி இருக்கும். அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு ஜே மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு எல் மாதிரி. நீங்கள் இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த 4 கார்னரையும் மறந்துடுங்க. நம்ம ஒன்லி ஃபார் இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு மட்டும் தான் பார்க்கணும். இந்த இடத்துல இப்படி 3 எல்மா இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம். இது ஒரு 2 டைப்பு. ஓகே, அதனால தான் அது ஏபின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஏபின்னு போட்டிருக்கேன். இது இல்லாமல் 4 சேர்ந்துருக்கும், 1 மட்டும் சேராமல் இருக்கும். ஓகேவா? இதுதான் 4/5. ஓகேவா? மொத்தம் இத்தனை கேஸ் தான் வந்திருக்கும். 1/2, 1/5, 2/5, 3/5ல 2 இருக்குது, அப்புறம் 4/5. இந்த கேஸ் வந்துச்சுன்னா இதை அப்படி நம்ம வந்து 5 மாற்றுறது தான் ப்ளஸ் போடுறது அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த கேஸில் வந்து 2 ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு 1/5 வந்ததுன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. 3/5 இந்த ஏபி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த 3க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து நார்மலாக நீங்கள் 3x3 போடுற அதே ஃபார்முலா, ஜே ஃபார்முலாவோ இல்லைனா பாட்டில் மூடி ஃபார்முலாவோ இல்லைனா எஃப்ஆர்யூ அந்த மெத்தடில் போட்டாலும் சரி, என்ன மெத்தடில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளஸ் போட்டுடலாம். ஒருவேளை 2/2, 2/5 இல்லைனா 4/5 வந்தால் மட்டும்தான் நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்முலா கற்றுக்கணும். அதான் பேரிட்டி ஃபார்முலாம்பாங்க. அது வந்து எட்ஜ் பேரிட்டிம்பாங்க. அதை நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்ல பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3/5 பி இந்த மெத்தட், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பண்ணுறது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டுடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ஃபார்முலா தான். எஃப்ஆர்யூ ஆர் பிரைம் யூ பிரைம் எஃப் பிரைம். இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது பிடிக்காது. இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தாலே வந்து பயந்துருவீங்க. அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்படி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எளிதில் நினைவில் இருக்கிற மாதிரி நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன பண்ணணும்னா, அந்த மெத்தட் வேறு வந்து பாட்டில் மூடி ஃபார்முலா, அதாவது லீட் ஃபார்முலா. உங்கள் நினைவுக்காண்டி நானே சொல்கிறேன், கற்பனை பண்ணி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து இப்படி பிடிச்சிக்கணும். கியூப் வந்து இப்படி ஹரிசாண்டலாக இருக்கணும், இப்படி வெர்டிகலாக பிடிக்கக்கூடாது. ஓகேவா? சேர்ந்த 3 பாகமும் அடியில் இருக்கணும், சேராத பாகம் டாப்பில் இருக்கணும். இப்படி ஹரிசாண்டலாக இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டு இப்படி பாருங்கள். இது வந்து உங்களோட ஃப்ரெண்டு, இது உங்களை பார்க்க இருக்குது, இது டாப்பு. இந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்கிறதா நீ அசம்ஷன் பண்ணிடுங்க. ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலை நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பு அந்த பாட்டிலை ரைட்டில் சாய்க்கணும்.
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டில் சாய்ச்சிட்டிங்களா, பாட்டிலோட மூடி இது. அந்த மூடியை டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டீங்களா, ரெண்டாவது ஸ்டெப்பு. டைட் பண்ண என்னாச்சு, இங்கே இருந்த மூடி இங்கே போயிடுச்சு. உடனே இந்த இடத்தையும் டைட் பண்ணுங்க. இது மூணாவது ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, வலது பக்கமாக பாட்டிலை சாய்க்கிறீங்க, மூடியை ஒரு டைம் டைட் பண்ணுறீங்க, அது மேலே போயிடும், ஒன்று மேலேயும் ஒரு டைம் டைட் பண்ணுறீங்க. அவ்வளோதாங்க இந்த 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே அண்டு பண்ணிடணும், அதாவது ரிவர்ஸ் பண்ணிடணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல டைட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணிடுங்க. இது 4வது ஸ்டெப்பு. அடுத்து மேலே டைட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதையும் லூஸ் பண்ணிடுங்க. அது 5வது ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்து நினைஞ்சிங்க, பாட்டில் வலது பக்கம் சாய்ச்சிங்க பார்த்தீங்களா, அது பழையபடி மேலே எடுத்துங்க. அவ்வளோதான். சூப்பராக ப்ளஸ் வந்துருச்சா. இது ஒரு மெத்தடுங்க. இது இல்லாமல் அடுத்து வந்து 3/5 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3/5 ஏ மெத்தடுங்க. மொத்தம் 5 மெத்தடில் ஒரு மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ 2வது மெத்தட் பார்க்குறோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜே மாதிரி தான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஜே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜே மாதிரி இருக்கா, இது ஜே மாதிரி வச்சுக்கலாம், நீங்கள்லாம் எல் மாதிரி வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்படி வந்து கியூப் வந்து ரொட்டேட் பண்ணுங்க. எப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஒரு ஜே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி இருக்கணும், இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கணும், இப்படி பார்த்தா ஜே மாதிரி இருக்கணும். இதை மறந்துடுங்க. நான் சொல்ல கார்னர் எப்பவுமே மறந்துங்க. இந்த இடத்த மட்டும் தான் பார்க்கணும். இந்த காலியான 2 இடத்துக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லோ கொண்டு வர வைக்கணும். இப்படி வரைக்கும் போதும் இதுக்கும் அதே ஃபார்முலா, எதுவும் புது ஃபார்முலாம் கிடையாது. அதே ஃபார்முலா தான். என்ன செய்யணும்னா, இதே போல் வந்து ஃப்ரண்ட், இது உங்களுக்கு உங்களோட ஃப்ரண்ட்டு, இது டாப்பு. என்ன செய்யணும், அதே பாட்டில் ஃபஸ்ட் என்ன செய்யணும், பாட்டில் வலது பக்கம் சாய்க்கணும், பாட்டில் மூடிய ஒரு டைம் அப்படி டைட் பண்ணணும், அப்புறம் டாப்புக்கு போயிடும், அதை ஒரு முறை டைட் பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் டைட் பண்ணதை லூஸ் பண்ணணும், அப்புறம் மேலே டைட் பண்ணதையும் லூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் வலது பக்கம் சாய்ச்ச பாட்டில் நேராக்கிடணும். இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடுச்சா. கேஸ் 1 நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணது வந்துட்டீங்களா, அது வந்து என்ன செய்யணும், அதே ஃபார்முலா தான். அதுதான் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபார்முலாவை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது எஃப், இது ஆர், யூ, ஆர் பிரைம், யூ பிரைம், எஃப் பிரைம். பட் இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ண விஷயம் இல்லை. நான் சொன்ன அந்த பாட்டில் மூடி ஃபார்முலா வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா. இப்போ அடுத்த 2 கேஸ் முடிச்சாச்சு. இன்னும் 3வது கேஸ் பார்க்கலாம். நம்ம இந்த மெத்தட் முடிச்சிட்டோம், இந்த மெத்தட் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மெத்தட் 1/5. 1/5னா இதாக பாருங்க, அதாவது சென்டர் பீஸ் மட்டும்தான் எல்லோவாக இருக்கும், 4 பீஸும் எல்லோ இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வரலாம். நீங்கள் கியூப் வந்து இந்த 3லேயே சேர்த்து முடிச்சு வச்சுக்கும்போது இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் ஒன்றுமே கவலை இல்லைங்க, அதே ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஜே மாதிரி வந்தால் ஜே எப்படி இருக்கணும், ஹரிசாண்டல் வந்தால் எப்படி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி டாட்டா வந்தால் நீங்கள் கவலையே இல்லை, எப்படிலாம் பிடிச்சிங்க. ஓகே, எப்படிலாம் பிடிச்சிங்கன்னா இது டாப்பில் தான் இருக்கணும். டாப்பில் பிடிச்சிட்டு அதே லிட் மூடி, அந்த பாட்டில் மூடி ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டில் திருப்புங்க, அப்புறம் இந்த பக்கம் டைட் பண்ணுங்கள், இந்த பக்கம் டைட் பண்ணுங்கள், இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள், இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள், வலது பக்கம் சாய்ச்சதை ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு பாருங்கள், ஒரு சென்டர் மட்டும் இருந்தது, இப்போ 3 ஆயிடுச்சா, 3/5. அதான் இந்த கேஸ் மாறிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, இந்த கேஸ் இருந்ததை இந்த கேஸ் கொண்டு வந்துட்டோம், ஏ 3/5 ஏ ஆயிடுச்சு. இப்போ இப்படி வந்தால் உங்களுக்கு பண்ண தெரியும். அதே தான். என்ன செய்யணும், இப்போ ஜே மாதிரி பிடிக்கணும், ஜே மாதிரி பிடிச்சிட்டு இது பாட்டில்னு வச்சுக்கோங்க, வலது பக்கம் திருப்புங்க, இந்த பக்கம் ஒரு டைம் டைட் பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு டைம் டைட் பண்ணுங்கள், இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள், இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள், இந்த பக்கம் திருப்பினதை பழையபடி நேராக்கிடுங்க. இப்போ என்னாச்சு, ஸ்ட்ரைட் லைன் ஆச்சு. ஸ்ட்ரைட் லைனா அதே போல் ஹரிசாண்டலாக வச்சுட்டு திரும்ப அதே ஃபார்முலா எஃப் ஆர் யூ ஆர், ஆர் பிரைம், யூ பிரைம், எஃப் பிரைம். ஓகே, உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ இந்த ஃபார்முலாவும் வச்சுக்கோங்க, இல்லை ஜே ஃபார்முலா வச்சுங்க, என்ன மெத்தட் போட்டாலும் ப்ளஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம மோட்டோ இது சொல்ல கிடையாது. இது இல்லாத இந்த 2 கேஸ் எப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ இந்த கேஸ் வந்தால் ஈஸியாக போடலாம். ஒருவேளை இந்த 2/5 வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து 2க்கு வந்து வேறு ஃபார்மாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி 5ல் 2 மட்டும் சேர்ந்துருக்கு. அப்படி வந்தால், அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் எட்ஜெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கியூபை இப்படி பிடிச்சிங்க. அதாவது ஒரு சென்டர் சேர்ந்துருக்கு, அதுபோல் ஒரு எட்ஜு சேர்ந்துருக்கு, 3 எட்ஜு சேரல. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இப்படி பிடிச்சிங்க. ஓகேவா. இந்த சேர்ந்த எட்ஜுக்கு ஆப்போசிட் உங்களை பார்க்க இருக்கணும். இது ஃப்ரண்ட்டு, இது டாப்பு. இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் போடுற ஃபார்முலா என்ன ஆகும்னா, இந்த 2 எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எல்லோவும் நேராக மேலே வந்துடும். இது வழக்கமாக 3x3க்கு வராது. இந்த மெத்தடு 3x3 ஃபார்முலா கியூப் சேர்க்கும்போது இந்த மாதிரிலாம் வரவே வராது. கியூபில் எரர் இருந்தால் மட்டும்தான் வரும், அதெல்லாம் எரர் வரவே வராது. இதுதான் வந்து எட்ஜ் பேரிட்டிம்பாங்க. இப்போ இந்த எட்ஜை நீங்கள் அப்படி பெரட்டணும்.
பெரட்டுறதுக்கு இந்த ஃபார்முலா பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா தான். ஆனால் ரொம்ப எளிதாக நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேயரு இந்த லேயரு கீழே மேலே கீழே மேலே, அதாவது மொத்தம் நம்ம 4 இடத்துல தான் கேட்போம். இதை கீழே அனுப்புவோம், இல்லை இதை கீழே அனுப்புவோம், இல்லை இதை மேலே அனுப்புவோம், இல்லை இதை மேலே அனுப்புவோம். ஏதோ ஒன்று ஒரு ஆர்டர் படி பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் இதை டச் பண்ணும்போது, இப்போ இந்த இடத்த டச் பண்ணால் என்ன பண்ணீங்கன்னா, அது டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் லேயரை 2 டைம் ரொட்டேட் பண்ணுவீங்க. இந்த 2வது லேயரை கை வச்சு அப்போ டவுனாக பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் லேயரை 2 டைம் ரொட்டேட் பண்ணீங்க. அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஏதாவது ஒரு நோட் இருந்தால் நோட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி 2 மட்டும் சேர்ந்துருக்குன்னா இந்த ஃபார்முலா பட்டிங்கன்னா என்னன்னா, இந்த எல்லோ இந்த பக்கம் வந்துடும், ரெட்டு கீழே போயிடும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 3வது லேயரை ஒரே ஒரு டைம் கீழே இறக்கணும். 3வது லேயர் மட்டும் இறக்கிட்டீங்களா? இந்த இடத்துல கை வச்சா இது வந்து ரூல்ஸ் நினைவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதில் கையை வச்சா உடனே என்ன செய்யணும், டாப் ரோவை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதை கீழே அனுப்பிச்சிருக்கீங்க, தொட்டாச்சு மேலே 2 டைம் ரொட்டேட் பண்ணிங்க. 2வது ஸ்டெப்பு, இதையும் அந்த 2வது லேயரும் அதே போல் கீழே இருக்கும். 2வது லேயர் மட்டும் கீழே இருக்கணும். அனுப்பிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 2வது லேயரை கை வச்சா இந்த ஃப்ரண்ட் ரோவை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 நோட் பண்ணிவிடுங்க. நோட் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். 2 3 டைம் பண்ணிங்க ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இதை கீழே அனுப்பிச்சோம், 2 டைம் ரொட்டேட் பண்ணிட்டோம். அடுத்து இதை கீழே போன நிமிஷம் ஃப்ரெண்டை 2 டைம் ரொட்டேட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணால், இந்த கீழே அனுப்பிச்சதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. 2வது லேயரை மட்டும் கீழே அனுப்பிச்சது பழையபடி அதே எடுத்து கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல கை வச்சா என்ன பண்ணணும், உடனே ஃப்ரெண்டை 2 டைம் ரொட்டேட் பண்ணோம். 1 2 அவ்வளோதாங்க. இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ஏரியாவை, இந்த 3வது ரோவை 2 டைம் மேலே அனுப்பணும். 1 2 இந்த இடத்துல கை வச்சா என்ன செய்யணும், டிஃபால்ட்டாக டாப்பை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 அதுக்கடுத்து திரும்பவும் தேர்ட் லேயரில் ஒரு டைம் மேலே அனுப்பணும். அனுப்பிச்சாச்சா? உடனே என்ன செய்யணும், இந்த இடத்துல பண்ணாலே டாப்பை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 அடுத்து என்ன செய்யணும்னா, மேலே கொண்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா பழையபடி ரிட்டர்ன் கீழே கொண்டாங்க. அந்த தேர்ட் லேயர் மட்டும் கீழே கொண்டாச்சு. கீழே கொண்டு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக டாப் லேயர் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சொன்ன அந்த மெத்தட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, ஃப்ரண்ட் லேயரை இது தனியாக நோட் பண்ணி, இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லேயரை 2 டைம் ரொட்டேட் பண்ணும். 1 2 இந்த மாதிரி அழகாக வந்து சேரும். சேர்ந்த உடனே திரும்பவும் இந்த லேயரை வந்து 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். 3வது லேயர் மட்டும் 1 2 அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கலரை வந்து சேர்த்து விட்ருங்க. எங்கே இருக்குன்னா ஒயிட்னா பாட்டத்தில் இருக்கும். இதை வந்து ஃப்ரண்ட் லேயர் திரும்ப 2 டைம் ரொட்டேட் பண்ணி கீழே போய் சேர்ந்துடும். சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு அழகான ஒரு ஸ்ட்ரெயிட்டில் வந்துச்சா? ஸ்ட்ரெயிட்டில் வந்து என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி ஹரிசாண்டலாக பிடிச்சிக்கிட்டு அதே வழக்கமான லிட் ஃபார்மை போட்ட வேண்டியதான். சரி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ லாஸ்ட் கேஸ் பார்த்துடலாம். இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 ப்ராபபிலிட்டி செக் பண்ணி முடிச்சோம். இப்போ கடைசி இது 5வது, அதாவது 4/5 இந்த மாதிரி, அதாவது 5ல் 4 வந்து ப்ளஸ்ஸாக இருந்து 1 ப்ளஸ் இல்லாமல் இப்போ இருக்குன்னா என்ன செய்யணும்னா, இப்போவும் அதே ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் எப்படி கீழே பிடிக்கணும்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த பேரிட்டி ஃபார்முலா போடும்போது என்ன ஆகுனா, எட்ஜ் பேரிட்டி போடும்போது இது எட்ஜை மட்டும் பெறட்டும். இப்போ என்ன ஆகுது, நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் எல்லோ குறையுது. ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் ஆட்டோமேட்டிக்காகவும் இந்த பக்கம் எல்லாம் ஆயிரும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு நேரம் பிடிச்சிட்டு இது பாட்டம், இது டாப்பு, இது நம்மள பக்கம் இருக்குது. இந்த தேர்ட் லேயர் தான் ஃபஸ்ட்டு கீழே அனுப்பணும். கீழே அனுப்பணும். இந்த இடத்த தொட்ட உடனே டாப் லேயரை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 அடுத்து 2வது லேயரை மட்டும் கீழே அனுப்பணும். அடுத்து ஃப்ரண்ட் லேயரை 2 டைம் 1 2 அடுத்து கீழே கொண்டு வந்ததை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. செகண்ட் லேயரை மட்டும் திரும்ப ஃப்ரண்ட்டை 2 டைம் 1 2 அடுத்து இந்த தேர்ட் லேயரை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2 டாப்பை 2 டைம். அடுத்து இன்னும் ஒரு டைம் தேர்ட் லேயரை மேலே அனுப்பணும். ஒரு டைம் அனுப்பிச்சாச்சு. டாப் அதே போல் 2 டைம் 1 2 அடுத்து இன்னும் ஒரு டைம் பின்னாடி அனுப்புங்க. தேர்ட் லேயரை மட்டும் அதே போல் டாப்பை 2 டைம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இப்படி கலைஞ்சிங்க வரும். ஸோ இந்த ஃப்ரெண்டை 2 டைம் ரொட்டேட் அவ்வளோதான். ஃப்ரெண்டை ரொட்டேட் பண்ணால் இது வந்து அழகாக சேரும். 1 2 அழகாக சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? இதை திரும்ப 2 டைம் ரொட்டேட் பண்ணிடுங்க. 1 2 இங்கேயும் அழகாக சேர்ந்துடும். இந்த ஒயிட் எங்கே இருக்குன்னா பாட்டத்தில் இருக்கும். ஃப்ரெண்டை 2 டைம் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு போய் சேர்த்துருங்க. அவ்வளோங்க, சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? எட்ஜை நம்ம வந்து பக்காவாக சேர்த்து முடிச்சிட்டோம். இதில் வர எல்லா ப்ராப்ளத்தையும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது தவிர வேறு எந்த ப்ராப்ளத்தையுமே வராது. அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க. நன்றி.